Okay, at this time it's my privilege to invite Pastor Ayesha Marasekara again to the stage. எங்களாரும் எங்களோட இருதயத்தையும் உள்ளத்தையும் நாங்கள் சமாதானமாக வச்சுக்கொள்வோம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையாக அவங்க பேசுகிற பாஸ்டர். தேங்க்யூ. It's not the rapture, yeah. But we are all still here. There's a beautiful presence of God. அத்தியாயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது பரம்பரையை குறித்து நாங்கள் பார்த்தோம். எல்கானா சஹா ஹன்னா, எல்கானா அன்னாள் இவர்களுடைய அனித் பெத்தெங் ஏலி. அடுத்த பகுதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஏலியுடைய காரியங்களையும் குறித்து. දැන් මේ පරිච්ඡේද දෙකේ අපි බලන්න යනවා ඒ இந்த இரண்டாவது பகுதியை பார்க்கும் பொழுது அந்த ரெண்டு பேருடைய பிள்ளைகளை குறித்து பார்க்க போகிறோம். දෙවනි පරපුර. இரண்டாவது பரம்பரையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். පළවෙනි சாமுவேல் දෙවනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදය කියමු. முதலாவது சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. දැන් මේ කොටසේ 12 වෙනි පදේ ඉඳන් 17 වෙනි පදේ දක්වා අපිට පේනවා ඒලිගේ පුතාලාගේ වැඩ. இங்கே நாங்க பார்க்கிறோம் இந்த 12ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஏலியினுடைய ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். මෙතන කියා සිටිනවා ඒ දෙන්න ඒලිගේ පුතු ස්වාමින් වහන්සේව දැනගෙන සිටියේ නැහැ. அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் தேவனை அறிந்தவர்களாய் இல்லை. එතකොට පද පහක් විතර තුල අපිට විස්තරයක් දෙනවා මේගොල්ලොන්ගේ හැසිරීම. இந்த 5 வசனங்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த கேவலமான அந்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். මිනිස්සු ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට ඒගොල්ලොන්ගේ පූජාව දෙනකොට ஜனங்கள் வந்து தேவனுக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது මේ දෙන්න එක අයුතු විදියට ප්‍රයෝජන ගත්තා එතන. அந்த இரண்டு பேரும் ஏலியினுடைய இரண்டு பேர்களும் அந்த காணிக்கைகளை பிழையாய் காரியங்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். 17 වෙනි පදේ කියලා තියෙනවා මේක ලොකු පාපයක් දෙවියන් වහන්සේ ඉස්සර අපිට. ஆனால் 17வது வசனத்திலே சொல்லுகிறது தேவனுக்கு முன்பதாக பெரிய பாவமாய் இருக்கிறது என்று சொல்லி. හැබැයි 18 වෙනි පදේ අපිට වෙන චරිතයක් ගැන කියනවා. 18வது வசனம் வேறொரு காரியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறது. 18 වෙනி පදේ කියවමු. 18வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். මෙතන කියලා තියෙනවා හොප්නි සහ පිනෙහස් වැරදි විදියට ඒගොල්ලොන් වැරදි දේවල් කරාට සාමුවෙල් හැදුනේ වැඩුනේ දෙවියන් වහන්සේට සේවය කරමින්. இந்த ரெண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது ஓப்னி பினகாஸ் பிழையான காரியங்களை செய்தார்கள், ஆனால் சாமுவேல் நன்மையான காரியங்களை செய்கிறதை குறித்து 18வது வசனத்திலே பார்க்கிறோம். සාමුවෙල්ගේ අම්මයි තාත්තයි ඒගොල්ලොන් අවුරුද්දකට එකපාරයි ආවේ සාමුවෙල්ව බලන්න. சாமுவேலுடைய தாயும் தகப்பனும் ஒரு முறை மாத்திரம் அங்கே வந்து அவர்களை பார்க்கிறதை பார்க்கிறோம். මේ අතරතුරදී තමයි දෙවියන් වහන්සේ හන්නාට ආයි ආශිර්වාද කරේ. පුතු තුන් දෙනයි දුවලා දෙන්නෙක් දෙවියන් වහන්සේ ඒ පවුලට දුන්නා. இதனுடைய பிரதிபலனாகத்தான் அன்னாளுக்கு மறுபடியுமாக 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். හැබැයි අනිත් පැත්තෙන් අපේ ඒලි දැක්කා එයාගේ පුතාලාගේ හැසිරීම. ஆனால் இன்னொரு பக்கத்திலே ஏலியினுடைய புத்திரர்களை குறித்து ஒரு காரியத்தை அவர் பார்த்தார். ඒලි ගොඩක් වයසයි, එයාගේ ළමයිගේ හැසිරීම දකින්නකොට එයාට ලොකු වේදනාවක් තිබුණා එයාගේ හදවතේ. ஏலி வயதுள்ளவனாய் இருந்தான், ஆனால் பிள்ளைகள் செய்கிற அந்த அசுத்தமான காரியங்களை குறித்து அவன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தான். ඉතින් 23 වෙනි පදේ අපි කියනවා 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது ඒලි
ඔහුගේ පුතාලගෙන් ප්‍රශ්න කර ඇයි ඕගලම් මෙහෙම හැසිරෙන්නේ. ஆனால் இந்த 23வது வசனத்திலே ஏலி தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்க, ஏன் இப்படியான காரியங்களை செய்கிறீர்கள் என்று. 24වෙනි පදේ කියනවා ඕගලන් කරන දේ හරි නැහැ. 27வது வசனத்திலே சொல்கிறது, நீங்கள் செய்கிறதான காரியம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது என்று சொல்லி. හැබැයි ආයි 26වෙනි පදේ අපි කියවනවා සාමුවෙල් දෙවියන් වහන්සේ ඉස්සරහා පිට හොඳට වැඩුණා. ஆனால் 28வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக சாமுவேல் இருக்கிறார் என்று சொல்லி. එතකොට 27 වෙනි පදේ අපි ආයි ඒලිගේ පුතාලට ફોකස් එක යනවා. 27வது வசனத்திலே மறுபடியுமாக சொல்லப்படுகிறது, அவர்கள் பிள்ளைகளுடைய இந்த காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ප්‍රොපේතවරයෙක් ඇවිල්ලා ඒලිට කියනවා ඕගලන්ගේ එයාගේ පුතාලා ගැන අසුභවාදී අනාගත වැකියක්. உங்களுடைய 2 பிள்ளைகளையும் குறித்து இவர்கள் செய்யப்படுகிற விரோதமான காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. හැබැයි දුක් සහිත දේ තමයි 29 වෙනි පදේ අපි කියවන දේ. ஒரு துக்கமான காரியம், சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் தான் 29வது வசனம். 29 සහ 30 අපි කියවමු. 29, 30 நாங்கள் வாசிப்போம், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரமாணமைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீர் என்னை பார்க்கிலும் என் குமாரரை மதிப்பானேன் என்றார்கள். 30வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உங்கள் வீட்டாரும் உங்கள் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் அசட்டை பண்ணுகிறவர்களை நான் அசட்டை பண்ணுகிறவர்கள் என அசட்டை பண்ணுகிறேன் என்பார். ஆமென். මෙච්චර කල් අපි දැකලා තියෙන්නේ ඒලිගේ පුතාලා කරපු වැරදි. ஆனால் இவ்வளவு காலமும் நாங்க பார்த்தோம் ஏலியினுடைய பிள்ளைகளுடைய பிழையான காரியங்களை குறித்து. ඒලි ගැන චෝදනාවක් තිබුණේ නැහැ. ஏலியை குறித்ததான பரீட்சை அங்கே இல்லை. ඒලිගේ පුතාටත් ඒලිම කතා කරා ඒ ඕගලන් මෙහෙම හැසිරෙන්නේ. ஏலியுடைய பிள்ளைகளை பார்த்து ஏலியே சொன்னார் இது பிழை என்று சொல்லி. නමුත් දෙවියන් වහන්සේ කතා කරනකොට දෙවියන් වහන්සේ ඒලිටත් චෝදනා කරා. தேவன் பேசும் பொழுது ஏலிக்கு ஒரு பரீட்சையை வைத்திருந்தார். 29 වෙනි පදේ අපි දකිනවා 29வது வசனத்தை பார்க்கும் பொழுது දෙවියන් වහන්සේ ඒලිට චෝදනා කළා කියනවා, ඔබ ඔබගේ පුතාලා මට වඩා ඔබ ඒගොල්ලොන්ව ගෞරව කරනවා, ඒගොල්ලොන්ව උස්සනවා. அந்த 29வது வசனத்திலே சொல்லுகிறது, என்னை விட உன் பிள்ளைகளை நீ அதிகமாய் கனம் பண்ணுகிறாய் என்று சொல்லி. ඇයි මගේ පූජාවත් එක්ක ඒගොල්ලොන්ට ඒක සෙල්ලම් කරන්න දෙන්නේ? ඇයි ඕක අයුතු ලෙස පාවිච්චි කරන්න දෙන්නේ? எனக்கு கொண்டு வருகிறதான காணிக்கையிலே ஏன் அவர்கள் உதாசீனமான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். එතකොට දෙවියන් වහන්සේ ඒලිගේ තනතුර, ඒලිගේ කැඳවීම ඒලිගෙන් ඉවත් කරනවා. அந்த 2 பேரும் செய்கிற காரியத்தின் நிமித்தம் ஏலிக்கு இருக்கிறதான அந்த பொறுப்புகளிலிருந்து ஆண்டவர் அவரை தள்ளிவிடுகிறார். ඒලිගේ පුතාලා නිසා ඒලිටත් විනිශ්චයක් ලැබුණා එතන. ஏலியுடைய பிள்ளைகள்னால அவருக்கு ஒரு தீர்ப்பு உண்டாகிறது. හැබැයි මේ මැදදී අපි දකිනවා සාමුවෙල්ලුත් හිටියේ ඒලිත් එක්කමයි. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் சாமுவேல் ஏலியோடு கூட இருந்தார். නමුත් සාමුවෙල් හොඳට සේවය කරා. சாமுவேல் என்பவர் அருமையான ஒரு ஊழியத்தை அந்த இடத்திலே செய்தார். ඉතින් මේ දෙවනි පරපුර දෙකෙන්ම අපිට යම්කිසි පාඩම් ඉගෙන ගන්න පුළුවන් අපේ ජීවිතයටත් අපේ දෙවනි පරම්පරාවට. இந்த 2 பிள்ளைகளுடைய பரம்பரையிலும் நாங்கள் ஒரு புதிய பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் எங்களுடைய பிள்ளைகளின் நிமித்தம். ඒ දන්නවද තුන්වෙනි පරීක්ෂණයේ ඉඳන් අපි දකිනවා සාමුවෙල් දෙවියන් වහන්සේගේ හඬට ඇහුම් කන්න පටන් ගත්ත වූ කාලය. ஆனால் 3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம் என்ன செய்கிறது, சாமுவேல் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ඉතින් එතනදී අපි දකින්නේ මේකයි. இந்த வேளையிலே நாங்கள் பார்க்க போகிறதான காரியம் இது. දෙවියන් වහන්සේ
පොඩි ළමයියුත් පාවිච්චි කරනවා දෙවියන් වහන්සේ වයසක අයත් පාවිච්චි කරනවා. ஆண்டவராகிய தேவன் சிறுவர்களையும் பாவிக்கிறார், பெரியவர்களையும் பாவிக்கிறார். ඉංග්‍රීසියෙන් කිව්වොත් මෙහෙමයි. ஆங்கிலத்திலே நாங்கள் சொல்லும் பொழுது No one is too young or too old to be used by God. Amen. நோவாவுடைய காலத்தை அதே போல ரெண்டு பெரியவர்களையும் சிறியவர்களையும் அவர் பாவிக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் இருக்கிறது. ඒලි හරි වයසයි. ஏலி மிகுந்த வயதுள்ளவனாயிருந்தான். අපිට එක එක තැන්වල කියනවා ඒලි හරි වයසයි. යට ඇස් පෙන්නෙත් නැහැ. இங்கே நிறைய வார்த்தைகள் சொல்லுகிறது ஏலி மிகவும் வயதுள்ளவனாயிருந்தான், கண் தெரியாதவனாயிருந்தான். අනිත් පැත්තේ සාමුවෙල් හරි පොඩි ළමෙක්. ஆனால் சாமுவேல் சிறியவனாயிருந்தான். දෙවියන් වහන්සේගේ කටහඬට ඇහුම්කන් දෙන්නවත් දන්නේ නැහැ. ஆனாலும் ஆண்டவருடைய சத்தத்தையும் குரலையும் கேட்பதற்கு கூட அவன் தகுதி இல்லாதவனாயிருந்தான். නමුත් දෙවියන් වහන්සේ ඒ දෙන්නව පාවිච්චි කරා. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இரண்டு பேரையும் பாவித்தார். සමහර විට අපි හිතනවා පොඩි ළමයි නැත්තම් අලුතෙන් අය එන අය දෙවියන් වහන්සේට බෑ ඒගොල්ලෝව පාවිච්චි කරන්න. நாங்க சில வேளை யோசிக்கிறோம் புதியவர்கள் அல்லது சிறியவர்களை கர்த்தர் பாவிக்க மாட்டார் என்று சொல்லி நாங்கள் සමහර நினைக்கிறோம். විට අපේ සභාවන් වලත් නව පරපුර ඊළඟ පරපුර ගොඩ නැගෙනකොට අපි අර වයසක ටිකක් පරිණත අය හැටියට අපි කැමති නෑ අලුත් එක්කෙනෙක්ට ඉඩ දෙන්න. எங்களுடைய திருச்சபைகளிலும் பார்க்கும் பொழுது புதியவர்கள் எழும்புவதை நாங்கள் அநேக காலங்களாய் இருக்கிறவர்கள் விரும்புவதில்லை. තරුණ කෙනෙක්ට ඉඩ දෙන්න අපිට කැමති නෑ සමහර විට. பழைய நாங்க தொட்டு அந்த திருச்சபையில் இருக்கிறவர்கள் அவர்கள் படி செய்வதை நாங்கள் விரும்புகிறதில்லை. ඉතින් අපි ඒගොල්ලෝම ගණන් ගන්න යාවල කිය ඔයාට තාම ටයිම් තියෙනවා. ඔයා පස්සේ එන්න. ඔයා මේ ඉක්මනට ඇවිල්ලා මේ ලීඩර් වෙන්න හදන්න එපා මෙතන. அவ்வாறு உருவாகுவவர்களை நாங்கள் கனம் பண்ணாத விதத்தில் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வைக்க நினைப்போம். හැබැයි සමහර විට අනිත් පැත්තටත් ඒක වෙන්න පුළුවන්. මෙහෙමයි. ஆனாலும் கூட அது வேறு விதமாய் மறுபக்கத்திலே உருவாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். සමහර විට තරුණ අයටියට අපි හිතනවා වයසක අය දැන් ඕගලන්ගේ ටයිම් ඉවරයි. ஆனால் நாங்க யோசிக்கிறோம் பாருங்க. ඕගලන්ගේ ටයිම් වයසක අය නෑ ඉවරයි. දැන් රිටයර් වෙන්න හොඳයි. ஆனால் அவர்கள் இந்த இளம் பிராயத்தில் உள்ளவர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு வயது முடிஞ்சு நீங்க ஒதுங்கிங்கன்னு சொல்லுவாங்க. කන්න ඇහෙන්නේ ස්පේන් නෑ දැන් අවුට්. இப்ப காது கேட்காது கண்ணும் தெரியாது அதனால நீங்க ஒதுங்கிங்கன்னு சொல்லுவாங்க. හැබැයි මේ කතාවේ අපි පේන්නේ අපිට පේන්නේ දෙවියන් වහන්සේ ඕන කෙනෙක් ඕන වයසක කෙනෙක් අරගෙන උන්වහන්සේ පාවිච්චි කරනවා උන්වහන්සේගේ අරමුණට. ஆனால் இந்த வசனத்தினூடாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ඔබගේ මනසේ ඔබ හිතනවා නම් මම වයසක කෙනෙක් විනාඩියකට හිටගන්න. ஆனால் இங்க சொல்லப்படுகிறது நாங்க நாங்க வயதானவர்கள் சொல்லி ஒரு நிமிடம் நீங்கள் எழுந்து நிக்க முடியுமா? වයස කවුරුත් නෑ. ෂා. ඒ කියන්නේ කොණ්ඩේ සුදු අයත් ඒගොල්ලොත් වයස නැද්ද? வெள்ள முடி வைந்தவர்கள் வளர்ந்திருக்கிறவர்கள் நீங்களும் வயதானவர்கள் அல்லவா? දැන් පෙනුමෙන් අපිට සමහර විට කියන්න බෑ සුදු කොණ්ඩේ තියෙන්න ඕන අය හොඳට කළු ගාගෙන එනවා. நாங்கள் இப்ப நிச்சயமாக நாங்கள் பார்க்கிறோம் வெள்ளை கொண்டை உள்ளவர்கள் முடி உள்ளவர்கள் அது கலர் பூசி கருப்பாக வருகிறார்கள். හැබැයි තමන්ගේ බර්ත් සර්ටිෆිකට් එකේ වයස අනුව වයසක නම් විනාඩියකට නැගිටින්න. உங்களுடைய பிறந்த குறிப்புகளின் நிமித்தம் அதில் உள்ளபடியே நீங்க எழும்பியிருக்கும்படியாக. හිටගන්න. මේ අයට අපි අප්පුඩියක් දෙමු. හලෙලූයා. எல்லாரும் கைகளை தட்டிடுவோம் அவங்களுக்காக. හිතන්න එපා ඔයාගේ දේව සේවය කරන කාලය ඉවරයි කියලා. ඉවර නැහැ. நீங்க நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஊழிய காலங்கள் நிறைவு பெற்று விட்டது என்று சொல்லி சிந்திக்க வேண்டாம். අපේ ප්‍රාර්ථනාව දෙවියන් වහන්සේ මේ කාල සීමාවේ ඔබව ශක්තිමත් කරයි. හලෙලූයා. ஆனால் வேதம் இங்கே சொல்லப்படுகிறது இந்த காலத்திலே கர்த்தர் இன்னும் அதிகமாய் உங்களை பயன்படுத்துவார். තුලාන්තෙම ශක්තිමත් කරයි තියෙන වැඩ කොටස කරන්න. හලෙලූයා. ஆனால் ஆண்டவர் பயன்படுத்துகிறதான காலத்திலே ஆண்டவருக்கு உகந்ததான காரியங்களை செய்வோம். Thank you. நாங்க அமர்ந்து கொள்வோம். දැන් බර්ත් සර්ටිෆිකට් අනුව ඔබ හිතනවා නම් මම තරුණයි කියලා පොඩ්ඩක් හිතගන්න. நாங்க பேசரிகட் நாங்க பிறந்த குறிப்புகளை கேட்கும் பொழுது இல்ல நாங்கள் இளையவர்கள் என்று சொல்லுவோம். මම තරුණයි. ඒකයි මං හිටගෙන ඉන්නේ. அவங்க இளையவர்களா இருக்கனால எளிமை நிக்கிறாங்க. ඔව් තරුණයි හිටගන්න. இப்ப நல்ல இளைஞர்கள் සමහරුන් අය වයසක අයටත් හිටගත්තා තරුණයටත් හිටගන්න. ෂා මෙහි ඉන්නේ අපේ දෙවනි පරපුර. හලෙලූයා. ஹalleluya. கைகளை தட்டி சொல்லுவோம் இதுதான் இரண்டாவது பரம்பரை உருவாகி இருக்கிறது. ඔබ සැමටම
දිග කාලයක් තියෙනවා දෙවියන් වහන්සේට සේවය කරන්න. உங்கள் හalleluya. எல்லோருக்கும் அதிகமான காலங்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ ප්‍රඥාව ශක්තිය මඟ පෙන්වීම ලැබේවා. உங்களுக்கு தேவனுடைய ஞானமும் தேவனுடைய அறிவும் பாதுகாப்பு உங்களுக்கு கொடுப்பார். හalleluya. Hallelujah. දෙවනියට අපි දකින්නේ මේ කතාවේ இரண்டாவது பகுதியாக நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கதையிலே තුන්වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ අපි කියවන දේ. மூன்றாவது அதிகாரத்திலே முதலாவது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். நீங்க பாருங்கள். ඒක කියවමු. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ඒ කාලේ දෙවියන් වහන්සේගේ වචන දුර්වල කමක් තිබුණා. උන්වහන්සේගේ කටහඬ උන්වහන්සේ ගැන දර්ශන කවුරුත් දකින්නේ නැහැ. அந்த காலத்தில் இந்த முதலாவது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அபூர்வமாய் இருந்தது, அந்த அளவுக்கு அங்க குறைபட்டு இருந்தது. එවැනි කාලයක තමයි සාමුවෙල් ඉපදුනේ. அந்த காலத்திலே தான் சாமுவேல் பிறந்தான். දෙවියන් වහන්සේ සාමුවෙල්ව බිහි කරේ එවැනි මොහොතකට. ஆண்டவராகிய தேவன் சாமுவேலை உருவாக்குனது இவ்விதமான காரியங்களுக்காக සමහර විට අපේ රට තියා බලනකොට අපේ ප්‍රදේශ අපි ඉන්න ප්‍රදේශ දිහා බලනකොට හිතන්න පුළුවන් මේක නිකන් අන්ධකාරයේ කාලයක් වගේ සමහර විට. நம்ம தேசமா இருக்கலாம் அல்லது நாங்கள் இருக்கிற பிரதேசமா இருக்கலாம், அந்த பகுதியில பார்க்கும் பொழுது இது இருள் சூழ்ந்த இடமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கலாம். සමහර විට මිනිස්සු කියනවා මං දෙවියන් වහන්සේගේ කටහඬ ඇහෙනවා හැබැයි බලනකොට ඒක බයිබලයත් එක්ක හරියන්නේ නැහැ. ඉතින් ඒක දෙවියන් වහන්සේගේ කටහඬ නෙමෙයි. நாங்க சில நேரம் சிந்திக்கிறோம், நாங்கள் இவ்வாறு பிரதேசத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது வேதத்திலே இல்லை என்று சொல்லி நாங்கள் சில வேளை சிந்திக்கலாம். ගොඩක් අයට දර්ශන දකින්න පුළුවන් හැබැයි ওই දර්ශන බයිබලයේ තියෙන ඒවට වෙනස්. நீங்க சில தரிசனங்களை நீங்க உங்க வாழ்க்கையில காணலாம், ஆனாலும் சொல்லலாம் இது வேதத்திலே இல்லை என்று சொல்லி. හරි දර්ශන බයිබලයේ අනුව අනාවැකි බයිබලයේ තියෙන වචනය නැති කාලයක අපි හිටියට දෙවියන් වහන්සේ සාමුවෙල් වගේ අය ගොඩනගනවා මේ කාලයේ මේ මොහොතේ මේ ප්‍රදේශයේ. හalleluya. நாங்கள் அவ்வாறு சிந்திக்கும் பொழுது தரிசனங்களை குறித்து நாங்கள் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இவ்வாறு இல்லை என்று சொல்லி சிந்திக்கும் பொழுது இந்த விதமான நாட்களிலே கர்த்தர் அநேகரை எழுப்புவார். ඒ කාරණාව සම්බන්ධයෙන් අපි යාඥා කළ යුතුයි. இந்த காரியங்களுக்காக நாங்கள் செபத்திலே தரித்திருக்க வேண்டும். මම දැකලා තියෙන දෙයක් තරුණ අයත් එක්ක අපි වැඩ කරනකොට நான் கண்டிருக்கிறேன், இளைஞர்களோடு நான் வேலை செய்யும் பொழுது බයිබලය නැති කමක් නෙමෙයි. வேதத்திலே இல்லாத ஒன்று இல்லை. ඇත්තටම මගේ පොඩි කාලේ අර ජංගම දුරකථන ඒ වගේ දේවල් තිබුණ නැහැ. ඉතින් අපිට බයිබලය කියවන්න ඕන නම් මේ වගේ පොතක් තමයි අවශ්‍ය. මේක නැතුව බයිබලේ නැහැ. சகோதரியுடைய காலத்திலே பார்க்கும் பொழுது வேத மொபைல் போன்ல இருந்து வேதத்தை பார்க்கவோ காரியங்களை செய்யவோ கிடையாது. இந்த மாதிரியான வேத புத்தகங்களை தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். අපි බයිබල් කොලෙජ් ගිය කාලේ ඉන්ටර්නෙට් Google ඒවා මොකුත් තිබුණ නැහැ. வேத கலாசாலையிலே அவர்கள் படிக்கும் பொழுது இவ்விதமான இன்டர்நெட் கூகுள் இந்த விதமான போன்ல வருகிற எந்த காரியங்களும் இல்லை. ඉතින් ගුරුවරයා කතා කරනකොට උගන්වනකොට අපි ඔක්කොම ලියනවා. අය අචුස් ගෑවත් ඒකත් ලියනවා. அங்கே வேத கலாசாலையிலே படிப்பிக்கும் பொழுது ஆசிரியர்கள் கற்பிக்க கொடுக்கிற சகல காரியங்களை அவர்கள் எழுதி வைத்துக் கொள்வார்கள். හැබැයි මොකක්ද උනේ දෙවියන් වහන්සේගේ වචනය හදවත ඇතුළට ගැඹුරට ආවා. அந்த நேரத்திலே எழுதப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தைகளாம் இருதயத்திலே நாங்கள் ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டோம். සමහර විට අපි කටපාඩම් කරා ඒ වචනේ. சில வேளைகளில் நாங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்து வைத்திருந்தோம். ඇයි එළියට යනකොට බයිබලයක් නැත්තම් කොහොමද දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔළුවට එන්නේ? ඒක මතකයට දැම්මොත් විතරයි ඕක එතන තියෙන්නේ. நாங்கள் ஊழியம் வெளியே செல்லும் பொழுது மனதிலே எங்களுக்குள்ள இல்ல வைத்திருக்க மறந்துடும், ஆனா குறித்து வைத்துக் கொண்டோம்னு சொன்னா அது எங்களுக்கு பிரயோஜனப்படும். දැන් අපේ ලෝකේ දැන් අපේ තරුණ පරපුරේ බයිබලේ අඩුකමක් නැහැ. ඕනෑම කෙනෙක්ට ෆෝන් එකක් තියෙනවා නම් මේ වගේ බයිබලයක් ගන්න බැරි නම් ෆෝන් එකේ බයිබලේ දාගන්න පුළුවන්. சில வேளை இப்போ உள்ள இளை சமுதாயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இவரு விதமான பைபிள் இல்லாவிட்டாலும் அந்த பைபிளுடைய இந்த 2 வேதாகமத்தையும் அவருடைய மொபைலிலே போட்டுக் கொள்கிறார்கள். හැබැයි ප්‍රශ්නේ තියෙන්නේ බයිබලේ ෆෝන් එකේ විතරයි තියෙන්නේ. හදවතේ නැහැ. මනසේ නැහැ. ஆனால் போன்ல மாத்திரம் தான் இருக்கிறது. இந்த காலத்திலே இங்கே தலையிலே இல்லை. අපි දාගන්නේ අපි කටපාඩම් කරන්නේ අපි කියවන්නේ. ඇයි අපි හිතනවා මට ඕන වෙලාවක ඕක ගන්න පුළුවන්. ඉතින් ඕක කොහොමම තියෙනවා. நாங்கள் சிந்தித்துக் கொள்கிறோம், எந்த நேரம் எங்களுக்குள்ள பைபிள் இருக்கு, காரணம் போன்ல எல்லாம் இருக்குது, அதனால அதை குறித்து நாங்கள் பெரிதா அலட்டிக் கொள்வதில்லை. වෙලා නැති ප්‍රශ්නයක් නෙමෙයි මෙතන.
කියවන්න වෙලාවක් නැති ප්‍රශ්නේ නෙමෙයි තියෙන්නේ. இந்த இடத்துல நாங்கள் வாசிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமான நேரம் கிடையாது. ඒ අපිට ඕන තරම් වෙලා තියෙනවා වීඩියෝ බලන්න, TikTok බලන්න, එක එක ක්ලිප් බලන්න අපිට වෙලාව තියෙනවා. எங்களுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கிறது. அந்த மொபைல்ல வாரதான எல்லா டிக்டாக்ல இருந்து சகல காரியங்களும் பார்க்கக்கூடியதுக்கான நேரம் இருக்கிறது. හැබැයි බයිබලේ කියවන්නේ බයිබලේ ෆෝන් එකේ ඩවුන්ලෝඩ් කරලා තියෙනවා එච්චරයි. அந்த மொபைல்ல நாங்கள் பைபிளை நாங்கள் வேதத்தை அதுல நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் அவ்வளவு மாத்திரமே. නැත්තම් මේ වගේ බයිබලයක් තියෙනවා ගෙදර හැබැයි ලස්සනට ඔක පිහදාලා ඕම නිකන් ඕනමන්ට් එකක් වගේ තියෙනවා කවුරුත් අරින්නේ නැහැ කියවන්නේ. இந்த மாதிரியான வேத புத்தகங்கள் வீடுகளிலே இருக்கிறது, அழகாக இருக்கிறது, அது சுத்தமாய் இருக்கிறது. காரணம் அது பாவிக்கப்படுகிறது இல்லை. ඒකයි මම කියන්නේ අපේ කාලෙත් සාමුවෙල්ගේ කාලේ වගේ. ஆனால் அதனால தான் சொல்றாங்க இவங்களுடைய இளம் பிராயம் சாமுவேலுடைய காலத்தை போல் இருந்தது. නමුත් අපිට මේ වචනේ මේ දර්ශන තරුණ තරුණ පරම්පරාවේ අයගේ ඔළුවට හදවතට දාන්න ඕන නම් අපි ඒක ඉබේම වෙන්නේ නැහැ. ඒක අපි හිතලා කරන්න ඕනේ දෙයක්. ஆனாலும் கூட எங்களுக்கு இருக்கிறதான காரியம் என்ன, இந்த தரிசனத்தையும் இந்த வார்த்தைகளையும் நாங்கள் என்ன செய்யணும், மற்றவருடைய அந்த இளைஞருடைய இருதயத்திலே நாங்கள் போட வேண்டும் என்பது நிச்சயமாய் இருக்கிறது. සමහර විට අපි හිතනවා මේක ඉබේම වෙයි කියලා. ஆனால் நாங்கள் சில வேளை நினைக்கிறோம் இது இப்படியாக இருக்கட்டும் என்று சொல்லி. අපේ පවුල ක්‍රිස්තියානි පවුලක් නම් අපේ ළමයි ඉබේම ඒ ගමනේ යයි. சில வேளைகள் நாங்கள் சிந்திக்கிறோம் நாங்கள் கிறிஸ்தவ குடும்பம் என்று சொன்னா இப்படியே நாங்கள் இருக்கலாம் என்று சொல்லி. ඉබේම ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ මාර්ගයේ යයි. ඉබේම ගැලවීම ලබයි. ඉබේම බෞතිස්ම යයි. එහෙම ඉබේම වෙන්නේ නැහැ මොකොත්. පාප විතරයි ඉබේම වෙන්නේ. அந்த செய்யப்பட்ட காரியங்களூடாக தொடர்ந்து விதமான காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லிட்டு, ஆனால் ஒன்று வித்தியாசம் வருது, நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறது மட்டும் என்று சொல்லி நினைவுக்கு நாங்கள் வருகிறோம். ඒ දන්නවද? පාපය තමයි ඉබේම අපිට නිකන් කරන්න හිතෙන්නේ. ஆனாலும் கூட விருப்பமாய் இருக்கிறது பாவம் செய்வதற்கு மாத்திரமே. හරි දේ කරන්න අපිට ඉබේම ඒක එන්නේ නැහැ. අපි විනයානුකූලව අපි අපේම සිතුවිලි ක්‍රියාවන් පාලනය කරලා තමයි අපි හරි දේට යොමු වෙන්නේ. சரியானதை அத நல்லதை செய்கிறதற்கு எங்களுடைய இருதயம் அநேக ஒத்து போகிறதில்லை. இவ்விதமான காரியங்களுக்கு நாங்கள் செய்து போகிறோம். ඉතින් මේ අඳුරු කාලයේදී මේ වචනය ප්‍රබලව නැති කාලයේදී අපි විශ්වාස කරන්න අවශ්‍යයි දෙවියන් වහන්සේ නව පරම්පරාවක් ගොඩනගයි. දෙවියන් වහන්සේගේ වචනයට කැමති ආදරයක් පෙළඹීමක් තියෙන අය. நாங்க பார்க்கிறோம் அந்த இருளான அந்தகார நாட்களிலே கூட வேத வசனத்துக்கு அவ்வளவு பஞ்சமாய் இருந்தது. அவிதமான நாட்களிலே கூட இவ்விதமானவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஆகவேதான் அதை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். දෙමව්පියන් හැටියට, නායකයන් හැටියට, දේව සේවකයෝ හැටියට, පරිණත අය හැටියට අපි ඒ දේ වෙනුවෙන් යාඥා කරන්නත් ඕනේ, කැප වෙන්නත් ඕනේ. நாங்க பார்க்கிறோம் தாய் தகப்பன் அதே போல நமக்கு கற்றுக் கொடுக்கிறவங்க ஒவ்வொருவரையும் குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ඊළඟට අපි දකිනවා මේ කතන්දරේ அதற்கு பிறகாக இன்னொரு கதையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். දෙවියන් වහන්සේ ඒලිට විනිශ්චය කරා ඒලිගේ පුතාලගේ හැසිරීම නිසා. ஆனால் ஏலியை நியாயம் தீர்த்தார். காரணம் அவருடைய பிள்ளைகளுடைய அந்த காரியங்களின் நிமித்தம். හැබැයි ඇත්තටම මට ඒක ටිකක් ප්‍රශ්නයක් වුණා මේ කතාව කියවනකොට. இந்த கதைகளை நான் வாசிக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது அவங்களுடைய இருதயத்திலே ஒரு காரியத்தை சிந்திக்க தூண்டுகிறது. ඇයි දන්නවද? ඒලිගේ ළමයි ලොකුයි. ஆனா ஏலியுடைய பிள்ளைகள் பெரியவர்களாய் இருந்தார்கள். ඒගොල්ලොන්ව පාලනය කරන්න බෑ ඒලිට. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, பெரியவர்களாய் இருந்தார்கள். අනිත් එක ඒගොල්ලොන් වැරදි දේවල් කරනකොට ඒලි ඒගොල්ලොන්ගේ පස්සෙන් ගිහිල්ලා ඒගොල්ලොන්ට අවවාද කරා. නොකරා නෙමෙයි. ஏலியுடைய பிள்ளைகள் தவறான விருப்பமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் பின்னாடி போயிட்டு இவரது பிழை என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ඉතින් මෙතනදී ඒලිගේ පුතාලා මේ දේවල් කරනකොට ඒලි නිකන් අහක බලන් හිටියද නැත්නම් මොකද්ද ඒලි මෙතන කරපු වැරද්ද? இங்கே நாங்க பார்க்கிறோம் இவ்விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஏலியுடைய பிள்ளைகள் செய்யும் பொழுது
அவர் அதை கவனியாமல் இருந்தாரா கண்டும் அதை காணாமல் இருந்தாரா என்பது ஒரு கேள்வியாய் இருக்கிறது. අපි දකිනවා ඒලි ඒගොල්ලොන්ගේ පස්සේ ගිහිල්ලා ඒගොල්ලොන්ට අවවාද දීලා බැනලා කිව්වා ඔය දෙන්නක් කරන දේ දෙවියන් වහන්සේට අපහාසයක් මිනිසුන්ටත් ඒක අගෞරවයක්. ஆனால் நாங்கள் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம் ஏலி அவர்கள் செய்கிற காரியங்களை குறித்து அவர்களிடத்திலே போய் இது நீங்க செய்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். නමුත් ඒ හොෆ්නි සහ ෆිනෙහස් මේ වැරදි දේ කරගෙන යන ගමන් ඒලි ටිකක් දුරට මේගොල්ලොන්ට ඒ දේ කරන්න ඉඩ දීලා ඇති. ஆனாலும் நாங்கள் பார்க்கிறோம் வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இவர்கள் இவ்விதமான பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆனால் இவ்வளவு காலமாக விட்டதை குறித்து நாங்கள் ஏலி அதை கவனியாமல் விட்டதை குறித்து நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். දැන් සාමාන්‍යයෙන් ළමයි හරියට හැසිරෙන්නේ නැත්නම් අපි කවුරු දිහාද බලන්නේ කාටද දොස් කියන්නේ? நாங்க சரியான முறையிலே பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போனால் நாங்கள் யாரை குற்றப்படுத்துவோம்? කාටද දොස් කියන්නේ? யாரை குற்றப்படுத்துவோம்? අම්මටයි තාත්තටයි නේ. அம்மா அப்பாவை தான் நாங்கள் குற்றப்படுத்துவோம். කවුරු හරි හරියට හැසිරෙන්නේ නැත්නම් අපි කියනවා ආනේ බලන්න ගෙදර මොනවා කරනවද දන්නේ නැහැ. மற்றவர்கள் யாராவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாங்க பார்ப்போம் அடுத்தது என்ன செய்ய போறாருன்னு சொல்லி நாங்க ஆச்சரியமா சில காரியங்களை சிந்திப்போம். හැබැයි ඇත්තටම මෙතන ඒලිගේ පුතාලට අවවාද කරා. ஆனால் ஏலி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் புத்தி சொன்னார், ஆலோசனை கொடுத்தார். නමුත් ඒ දෙන්න හරියට හැසිරුනේ නැහැ. ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் கீழ்ப்படியவில்லை. අනිත් පැත්තේ සාමුවෙල් ஆனாலும் மற்ற பக்கத்துக்கு நாங்க பார்க்கும் பொழுது சாமுவேலை අම්මා නැහැ තාත්තා නැහැ. அம்மாவும் பக்கத்திலே இல்லை, அதே போல அப்பாவும் பக்கத்திலே இல்லை. හැබැයි සාමුවෙල් හොඳට හැසිරෙනවා. ஆனால் சாமுவேல் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். හරි අමුතුයි නේද? எவ்வளவு உத்தமமா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரயோஜனம் உள்ளவரா இருக்காரு. ඉතින් කවුද සාමුවෙල්ව ගොඩ නැගුවේ? யாரு சாமுவேலை கட்டி எழுப்பினது? ඒලි. ஏலி தான் அவரை கட்டி எழுப்பினார். සාමුවෙල් හිටියේ ඒලිත් එක්ක. சாமுவேல் இருந்தார் ஏலியோடு. ඉතින් මහ පුදුමයක් මේක. இது ஒரு பெரிய அதிசயமாய் இருக்கிறது பாருங்க. ඒලිගේ පුතාලව ඒලිව හසුරව ගන්න බැරි වුණා. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒப்னி பினகாசை அவரால் சரிப்படுத்த முடியவில்லை. නමුත් අම්මා කෙනෙක් තාත්තා කෙනෙක් නැතුව ඉන්න මේ පොඩි ළමයා அம்மாவும் அப்பாவும் பக்கத்திலே இல்லாத ஒரு பிள்ளையை வழிநடத்தக்கூடிய கிருபை அவருக்கு இருந்தது. ඒලියාව හොඳට පාලනය කරා. ஏலி சரியான முறையிலே அவரை வளர்த்தெடுத்தார். සමහර විට අපි එක එක දේවල් ගැන අපි එක්ස්කියුසස් දෙනවා. சில வேளைகளில் சில காரியங்களை குறித்து நாங்கள் ஒரு மன்னிப்பை கொடுக்கிறோம். දැන් සාමුවෙල්ට නරක විදියට හැසිරිලා එයාට කියන්න තිබුණා මගේ අම්මා මාව දාලා ගියානේ. ඉතින් මට ඒක ගැන දුකයි. சில நேரம் சாமுவேல் சொல்லியிருக்கலாம், அம்மாவும் அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் ஏன் விருப்பப்படி செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். සමහර විට සාමුවෙල්ට හිතෙන්න පුළුවන් මං මොකටද දෙවියන් වහන්සේ ළඟට යන්නේ? දෙවියන් වහන්සේට දීපු පොරොන්දු නිසා තමයි මගේ අම්මයි තාත්තයි මාව දාලා ගියේ. ஆனால் நான் ஏன் தேவனிடத்துல போகணும்? தேவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிமித்தமே என்னுடைய தாயும் தகப்பனும் இங்கே கொண்டு வந்து விட்டு போய் விட்டார்கள். සමහර විට අපි ඒ කාලේ හිටියනම් අපි මෙහෙම දෙයක් කියනවා. நாங்க அந்த காலத்துல இருந்தோம்னா இப்படியாக நாங்கள் சிந்திப்போம். බලන්න මේ හන්නවු එල්කානා කරලා තියෙන වැඩි. நாங்க சொல்லுவோம், பாரு இந்த அண்ணாலும் எல்கானாவும் செஞ்சிருக்க வேலையே பாரு. කොහොමද අම්මා කෙනෙක්ට ඔහොම ළමයව දාලා යන්න පුළුවන්? எந்த அம்மா இந்த மாதிரியான பிள்ளையை கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க? ඉතින් එක එක පවුල් තියෙනවා, එක එක පවුල් රටාවන් තියෙනවා. සමහර විට අපි හිතන විදියට නෙමෙයි අපිට පුළුවන් වෙන්නේ අපේ පවුලේ අයව හසුරවන්න. நாங்க பார்க்கிறோம் சில வேளைகள்ல நம்முடைய விருப்பப்படி அவங்கவங்க குடும்பங்களை ஏதோ ஒரு காரியம் செய்ய நாங்கள் பார்க்கிறோம். සමහර විට අපේ බලාපොරොත්තු අනුව නෙමෙයි අපේ ළමයි හැදින වෙලින්නේ. எங்களுடைய ஏக்கத்தின் பொறுத்து எங்கள் பிள்ளைகள் வளருவதில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ ඒලිට කතා කරපු විදියෙන් අපි එක දෙයක් දන්නවා. ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஏலியிடத்திலே பேசினது போல நம்மிடத்திலே பேசுவார். දෙමව්පියන් නායකයන් හැටියට අපිට ලොකු වගකීමක් තියෙනවාමයි. பெற்றோர்களே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த மகா பெரிய பொறுப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது தலைவர்களாக. අපේ ළමයි අපිට හුඟකන් දුන්නත් නැතත් කීකරු වුණත් නැතත් අපි හරි දේ ඒගොල්ලන්ට කියලා දෙන්න ඕනේ. எங்களுடைய பிள்ளைகள் வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டாலும் அவர்கள் அதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அந்த பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்தக்கூடிய பொறுப்பு தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிறது. දැන් කාලේ ඉන්න ළමයි ටිකක් අමාරුයි හසුර ගන්න. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அவ்வளவுமாய் நடத்துறது மிகவும் ඒගොල්ලෝ යන්නේ கஷ்டமான காரியம். සම්පූර්ණයෙන්ම ඒගොල්ලන්ගේ ට්‍රැක් එකේ. ஆனாலும் கூட இந்த காலத்துல முழுதுமாக வேறொரு பாதையிலே அவர்கள் சென்று දැන් கொண்டிருக்கிறார்கள். ගොඩක් පවුල් වල ඉන්න ළමයි ඒගොල්ලන්ට ලෝකේ දේවල් ගැන දැනුමක් තියෙනවා අම්මයි තාත්තට වඩා.
ஆனால் சில வேளைகளில் வீடுகளில் உள்ள பிள்ளைகள் அம்மா அப்பாவை விட உலகத்தில் உள்ள காரியங்களை அநேகமா அறிந்திருக்கிறார்கள். ඒගොල්ලොන්ට ඒ වගේ දේවල් ගැන සමහර විට ඉංග්‍රීසි දන්නවා නැත්නම් ඉස්කෝලේ පාඩම් හොඳට දන්නවා අම්මයි තාත්තට වඩා. ඉතින් ඒගොල්ලොන් හිතනවා ඒගොල්ලොන් තමයි ලොක්කෝ ඒගොල්ලොන් ඔක්කොම දන්නවා. சில வேளைகளில் இப்போ உள்ள கால பரீட்சையின்படி பாடசாலையில கற்றுக்கொள்கிறது அல்லது ஆங்கில பாடத்தை கற்றுக்கொண்டு அம்மா அப்பாவை விட நாங்கள் அதிகமாய் கற்றிருக்கிறோங்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தன்மை உண்டாயிருக்கும். සමහර විට මගේ ළමයියොත් එහෙමයි. இந்த சகோதரியுடைய பிள்ளைகளும் அவ்விதமாக. පෙරේද මගේ පුතා මගෙන් කම්පියුටර්ස් ගැන ටිකක් අමුතු ප්‍රශ්නයක් ඇහුවා. මාව නිකන් මන් දන්නේ නැහැ වගේ මට පෙන්නන්න. முந்த நாள் தன்னுடைய மகன் இந்த கம்ப்யூட்டர்லே ஒரு காரியத்தை குறித்து தன்னிடத்தில் வினவினார். මං කිව්වා කමක් නැහැ මං ওই ප්‍රශ්නෙට උත්තර දන්නේ නැහැ. ஆனால் இவங்க சொன்னாங்க அந்த பிரச்சனைக்கு பதில் என்னிடத்தில் இல்லை. හැබැයි ඔයා දන්නේ නැහැ කන්න හැන්දකින් අරගෙන කන්න දන්නේ නැහැ මං ඒක ඔයාට කියලා දුන්නේ නැත්තම්. ஆனாலும் கூட அவங்க சொன்னாங்க உனக்கு சாப்பிட முடியாததுல ஊட்டி விட்ட நான் ஆனா என்ன செய்து இந்த காரியம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. අනිත් එක මට ඔයාට වඩා දැනුමක් තියෙනවා ගොඩාක් දේවල් ගැන. ஆனால் அம்மாவை விட அந்த பிள்ளைகளுக்கு அதிகமான எல்லா காரியங்களும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். සමහර විට අපේ ළමයි අපිට වඩා මොලේ තියෙන්න ඇති. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை விட அதிகமாய் அறிவிலே வளர்ந்தவர்களாய் இருப்பார்கள். සමහර විට අපිට වඩා අධ්‍යාපනයක් ඇති. நம்மளை விட கல்வி காரியங்களில் உயர்ந்தவர்களாய் இருப்பார்கள். සමහර විට ගොඩක් දේවල් ගැන එක එක අදහස් නැත්තම් ඒගොල්ලන්ට දැනුමක් තියෙන්න ඇති අපිට වඩා. சில காரியங்கள்ல சில விதமான புதிய காரியங்களை எங்களை விட அவர்கள் அதிகமாய் அறிந்தவர்களாய் இருப்பார்கள். හැබැයි අපේ ඇතුළාන්තයේ තියෙන දෙවියන් වහන්සේගේ වචනය ගැන දන්න දේ අපේ ක්‍රිස්තියානි ගමනේ අපිට තියෙන අත්දැකීම් අපිට ඒ දේ අපේ ළමයින්ට කියලා දෙන්න ඕනේ. ஆனால் நாங்கள் கற்று நடந்து கொண்டிருக்கிறதா ඒක වෙන පැත්තක් පෙන්වන්න හදනවා මිනිසුන්ට. எங்களுடைய பிள்ளைகள் தவறான காரியங்களை செய்யும் பொழுது என்னென்ன காரியங்களை சொல்லி அதை மறைத்து நாங்கள் செயல்பட முடியுமோ அவ்விதமாய் நாங்கள் செயல்படுகிறோம். ඒලි ඔහුගේ පුතාලා දෙන්නව හරි මාර්ගයේ යැවුවේ නැති නිසා දෙවියන් වහන්සේට ඉතා දරුණු විනිශ්චයක් දුන්නා. ஆனால் சரியான காரியங்களை தன் பிள்ளைகளை குறித்து ஏலி வளர்க்கப்படாத நிமித்தமே அவிதமான ஒரு தண்டனை தீர்ப்பு உண்டாயிற்று. ඒ දෙවියන් වහන්සේගේ දරුණු විනිශ්චයෙන් අපිට පේනවා දෙවියන් වහන්සේට මේක කොච්චර අපහාසයක්ද කියලා. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்த தண்டனையினூடாக இவர்கள் செய்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு எவ்வளவு குற்றமாய் இருந்திருக்குன்னு சிந்தித்து பாருங்க. නැත්තම් දෙවියන් වහන්සේටත් තිබුණා ඒ අහක බලන් ඉඳලා ඒලිට කියන්න කමක් නැහැ. ඔයා ඉතින් පුළුවන් දේ කරානේ ඒලි කමක් නැහැ. ඔයා try කරා. ඔයා අවවාද දුන්නා. ඒගොල්ලොන් ඇහුවේ නැහැ. කමක් නැහැ. ඔයා ඔයාගේ කොටස ඔයා හොඳට කරා. ஆனா ஆண்டவர் நினைத்திருக்கலாம் ஏலியுடைய பிள்ளைகள் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆனால் ஏலியிடத்தில் சொல்லாமல் சரி பரவாயில்ல அப்படியே விடு விடுன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். මොකද්ද ඒලිට දුන්න විනිශ්චය? ஆனால் ஏலிக்கு கொடுத்ததான தீர்ப்பு தண்டனை என்ன? අර පූජක කැඳවීම අයින් කරා. அந்த அதாவது பிரதான ஆசாரியருக்குள்ளே அழைப்பில் இருந்து அவர்கள் தள்ளப்பட்டார்கள். 30 වෙනි පදේ අපි කියවනවා. 30வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது මොනවද දෙවියන් වහන්සේ එතන කිව්වේ? අතර 30 දෙවෙනි පරිච්ඡේදයේ 30 වෙනි පදේ. ரைட், நாங்க 2ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியிலே நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி நீங்க எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனப்படுத்துவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். දැන් පරණ ගිවිසුමේ දෙවියන් වහන්සේ පෞල් පිටින්ම මිනිසුන්ව වෙන් කරා යම් කිසි සේවයකට කැඳවීමකට. நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், பழைய காலங்களிலே பார்க்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் இவ்விதமான பணி செய்ய ஆண்டவர் பிரித்தெடுத்தார். ඒලිගේ පවුල තෝරාගත් පවුලක්. ஆனால் ஏலியினுடைய குடும்பம் தெரிவு செய்யப்பட்ட ஒரு குடும்பம், පූජක පවුලක්. அதாவது ஆசாரியர் குடும்பம். හැබැයි ඒලිගේ හැසිරීමයි හොෆ්නියෝයි පිනෙහස්ගේ හැසිරීම නිසා දෙවියන් වහන්සේ ඒ කැඳවීම අයින් කරා ගලව ගත්තා ඒ පවුලෙන්. ஏலுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் செய்த காரியத்தின் நிமித்தம் அவருடைய அந்த ஆசாரிய அந்த பதவி பொறுப்பையும் ஆண்டவர் அகற்றி போட்டார். ඉතින් මෙතනින් අපිට ඒක දෙයයි පේන්නේ. இன்னைக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு காரியம் விளங்குகிறது. දෙවියන් වහන්සේ අපිට නායකයන් හැටියට දෙමව්පියන් හැටියට අපිට දීලා තියෙන වගකීම බරපතල් වගකීමක්.
ஆண்டவராகிய தேவன் தாயாக தகப்பனாய் இருக்கிறது நிமித்தம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்புகள் எவ்வளவாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கார். அதை குறித்து நாங்கள் கவனிக்கலாம். අපේ ළමයිගේ ජීවිතයේ එක එක කාල සටහනක් තියෙනවා, කාලයන් තියෙනවා. ඒ කාලයේදී එක එක කාලයන් වලදී අපි වෙනස් විදියට තමයි ඒගොල්ලොන් එක්ක ගනුදෙනු කරන්නේ. நாங்க பார்க்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒவ்வொரு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம். අපේ ළමයිගේ පොඩි කාලේ ඒගොල්ලොන් සම්පූර්ණයෙන්ම අපේ පාලනයේ යටතේ ඉන්නේ. எங்களுடைய பிள்ளைகள் சிறியவர்களாய் இருக்கும் பொழுது எங்களுடைய அரைவணைப்புலையும் எங்களுடைய ஆலோசனையுமே அவர்கள் நடந்து போவார்கள். ඉතින් ඒගොල්ලොන් පොඩි කාලේ ඒගොල්ලොන් කිව්වොත් මට මේ තැනට යන්න කැමති නෑ කියලා අපිට ඒගොල්ලොන්ව මෙහෙම ඇදලා ගෙනියන්න පුළුවන්. මම්මගේ ළමයි එහෙම ඇදලා පන්තියට ගෙනියලා ඉස්කෝලේට ගෙනියලා ඇදලා සමහර විට නිකන් බිම වැටිලා මැරිලා වගේ ඉන්නවා. මං ඕමත් ඇදගෙන ගිහිල්ලා තියෙනවා. சில வேளைகளில் எங்களுடைய பிள்ளைகள் சிறியவர்களாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு போக விருப்பமில்லாத இடத்துக்கு கூட நாங்கள் அவர்களை கீழே தரையில இழுத்து கொண்டு கூட நாங்கள் பலாத்காரமாக அவர்களை அழைத்து செல்லலாம். හැබැයි ඒගොල්ලොන් ලොකු වෙන්න අපේ පාලනය වෙනස් පාලනයක් දැන්. அவர்கள் வளரும் பொழுது எங்களுடைய அரவணைப்பும் நாங்கள் நடத்துகிற முறையும் வித்தியாசப்படுகிறது. මට ළමයි 3 දෙනෙක් ඉන්නවා. දෙන්නෙක් මට වඩා උසයි දැන්. 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் இந்த சகோதரியை விட அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். මට කිසිසේත් බෑ ඒගොල්ලොන්ව ඇදගෙන කොහෙවත් ගෙනියන්න. ஆனால் எங்கே கொண்டு போறதுக்கான காரியம் அவர்களுக்கு இல்லை. හැබැයි ඇත්තටම ඒගොල්ලන්ට පුළුවන් මාව ඇදගෙන යන්න. ஆனால் தாயை அவர்கள் இழுத்து கொண்டு போற அளவுக்கு அவர்கள் வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ඉතින් දැන් මගේ වගකීම වෙනස් වෙලා. මට තාම වගකීමක් තියෙනවා. ඒගොල්ලන්ට යම් කිසි දේවල් කියන්න, ඒගොල්ලොන්ව පාලනය කරන්න, ඒගොල්ලන්ට අවවාද කරන්න මට තාම ඒ වගකීම තියෙනවා. எங்களுடைய பொறுப்புகள் சற்று வித்தியாசப்படுகிறது. ஆனாலும் கூட அவர்களை சரியா ஏதோ ஒரு வழியில கற்றுக் கொடுத்து நடத்துவது எங்களுக்கு மிக ஒரு பொறுப்பு இருக்கிறது. හැබැයි ඒක ක්‍රියාවට නංවන්නේ වෙන වෙන විදි වලින් ඒකට දෙවියන් වහන්සේගෙන් ප්‍රඥාව අවශ්‍යයි. சில காரியங்களை எங்களால் செய்ய முடியாது. அவர்களை சரியான காரியங்களை வளர்ந்தவர்களை நடத்துவதற்கு தேவனுடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். සමහර විට අපේ ළමයිගේ පොඩි කාලේ අපි යම් කිසි විදියට දේව වචන ඒගොල්ලන්ට කියලා දෙනවා. අපි යම් කිසි ක්‍රමයකින් ඒගොල්ලොන් හරි දෙයට යොමු කරනවා. சில வேளைகளில் சிறுவர்களாய் இருக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கலாம். சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை நடத்துவதற்கு இலகுவாய் இருக்கும். එතකොට ඒගොල්ලොන් ටිකක් ලොකු වුණාම තරුණ වයසට ආවම අපි වෙනස් විදියකින් තමයි ඒගොල්ලොන්ට බලපෑම් කරන්නේ. அவர்கள் வளர்ந்து வாலிப பிராயத்துக்கு வரும் பொழுது வேறு விதமான வித்தியாச கோணத்துல தான் அவர்களுக்கு கற்றுக் පොඩි கொடுக்க කාලේ කරපු විදිය දැන් කරන්න බෑ. சிறிய காலத்தில் செய்த காரியங்களை வளர்ந்த பிறகு அவர்களுக்கு செய்ய முடியாது. ඊට පස්සේ අපේ ළමයි ලොකු වෙලා බැඳලා වෙන ගේකට ගියොත් අපිට බෑ ඒ ගෙදරට ගිහිලා ඒගොල්ලොන් වෙලියෙන් ඇදලා කියන්න පල්ලියන්න. இன்னொரு காரியத்தை செய்ய முடியாது. அவர்கள் வளர்ந்து திருமணம் முடித்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் அங்கிருந்து நாங்கள் பலாத்காரமாய் கொண்டு வந்து ஆலயத்துக்கு போகணும்னு சொல்ல முடியாது. සමහර අම්මලා ඉන්නෝ ඔය වගේ කරන ඒවා නැන්ද අම්මලා මං කියන්නේ. சில வேளைகளில் இன்னும் இருக்கிறார்கள் அவிதமானவர்கள், பெரியவர்கள் இருக்கிறாங்க, தாய்மார் இருக்கிறாங்க, இவ்விதமாய் கட்டாயப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்கள். හැබැයි ඔය බල කරන හැසිරීම ඔය කාලේදී ඔව හරියන්නේ නැහැ, සාර්ථක නැහැ. அந்த வயது உள்ளவர்களுக்கு இப்படியான ஒரு வற்புறுத்தல் அங்கே செய்ய முடியாது. ඉතින් ඒ කාල පරිච්ඡේදයේ අපිට බලපෑම් කරන්න බැහැ නෙමෙයි මං කියන්නේ. දෙවියන් වහන්සේගෙන් ප්‍රඥාව ඉල්ලලා අපේ ගමන යන්න ඕනේ. அவ்வாறான காலகட்டத்தில் அவர்களை வற்புறுத்த முடியாது என்பது அல்ல, தேவனுடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவர்களை வழிநடத்த நாங்கள் முயற்சிக்க හැම வேண்டும். පවුලක් වෙනස්. ஒவ்வொரு குடும்பங்களும் வித்தியாசமானவைகள். සමහර පවුල්වල ස්වාමි පුරුෂයා තාත්තා හරි තදින් ඉන්නවා. சில குடும்பங்களிலே பார்க்கும் பொழுது தாயும் தகப்பனும் கடினமான நிலையுடையவர்களாக இருப்பார்கள். අම්මා තමයි ළමයිට අනුකම්පා කරලා ඉතින් හොරෙන් ටොෆි අරන් දෙන්නේ. சில வீடுகள்ல அம்மா தான் பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள், ஒரு டொஃபியோ ஏதாவது காரியங்களை, ஒரு இரக்கமான காரியங்களை செய்து கொண்டு வருவார். සමහර පවුල්වල අම්මලා හරි සැරයි. ஆனால் சில குடும்பங்கள்ல அம்மா அந்த மாதிரியான காரியங்கள் செய்வதல்ல, තාත්තා තමයි හොරෙන් ටොෆි දෙන්නේ. தாத்தா அதாவது அப்பா தாம் அவிதமான உதவி கரங்களை நீட்டுவார். කියන්න බලන්න මගේ ගෙදරේ මොන වගේ පවුලක්ද කියලා. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, எங்க வீட்டுல அம்மாவா அப்பாவா இப்படியான காரியங்களை செய்து கொண்டு இருக்கோன்னு. මං හරි සැරයි. சிஸ்டர் ரொம்ப காரசாரமானவங்க. සැර වැඩි සමහර විට. හැබැයි අපිට දෙවියන් වහන්සේගෙන් ප්‍රඥාව අවශ්‍යයි. අනිත් පවුල් දිහා බලලා අපේ පවුල හැඩගසන්න බෑ. ஆனால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்,
இன்னொரு குடும்பத்தை பார்த்து நாங்கள் நடத்தலாம் என்பது நாங்கள் சிந்திக்க கூடாது. தேவனுடைய ஞானத்துல தான் அவ்விதமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். අරයා කරන විදිය මෙයා කරන විදිය එයා කරනවා නම් ඒක හරියනවා නම් ඇයි මගේ පැත්තේ ඕක හරියන්නේ නැත්තේ? අපේ පවුල් වෙනස්, අපි වෙනස්, අපේ ළමයිත් වෙනස්. அவர்கள் அப்படி செய்கிறார்கள், இவர்கள் இப்படி செய்கிறார்கள், இந்த குடும்பத்திலே அப்படி செய்கிறார்கள், அந்த குடும்பத்திலே அப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் தீர்மானத்தை எடுத்தோம்னா அது தவறாய் போய்விடும். දේව ප්‍රඥාව නැතුව කිසි දෙයක් කරන්න බෑ. ஆண்டவருடைய ஞானம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. දැන් කාලේ ළමයිව ගොඩනගනවා කියන්නේ හරිම අමාරු දෙයක්. இப்ப பிள்ளைகளை கட்டி எழுப்புறதுன்னா மிக மிக கஷ்டமான காரியம். ලෝකේ තියෙන ප්‍රශ්න ගොඩයි. මේ ළමයිට ගොඩාක් එක එක දේවල් වලට ඒගොල්ලෝ ඇබ්බැහි වීම වලට එක එක සිතුවිලි වලට එක එක පාප වලට ඒගොල්ලන්ට අර දොර ඇරලා තියෙනවා. අපේ පොඩි කාලේ වගේ නෙමෙයි. உலகத்தில் இருக்கிறதான பிரச்சனை மிக மோசமாய் இருக்கிறது. அதுல நாங்கள் பார்க்கும் பொழுது பலவிதமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைத்தனமாய் இருக்கிறார்கள். ஆகவே அடிமைப்பட்டும் போகிறார்கள். இது மிகவும் வித்தியாசமான ஒரு பிரச்சனையாய் இருக்கிறது. இதை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். නමුත් දෙවියන් වහන්සේ අපිට යම් කිසි බරපතල වගකීමක් දීලා තියෙනවා. ඒක උන්වහන්සේගේ ප්‍රඥාවෙන් අපි ඒක ඉෂ්ට කරන්න ඕනේ. ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு பாரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கடினமான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவர்களை சரியாக முறையிலே நாம் நடத்துவதற்காக. ඒලිගේ පුතාලා කරපු ලොකු පාපයක් තමයි මිනිස්සුන් දෙවියන් වහන්සේට ගෙනාපු පූජාව ඒගොල්ලොන් ඒක අයුතු විදියට පාවිච්චි කරා. ඒගොල්ලොන්ගේ පෙරේතකම කෑදරකම ඒගොල්ලොන්ගේ වංචාව එතනදී තමයි ඉස්මතු වුනේ. அதாவது ஏலினுடைய பிள்ளைகள் செய்ததான காரியம் ஜனங்கள் ஆண்டவருக்கென்று பழி செலுத்துவதற்காக கொண்டு வருகிறதான காணிக்கைகளிலே அந்த காணிக்கைகளை அவர்கள் பிழையாய் நடத்தி களவு வேலை செய்து தவறா அதை பயன்படுத்துகிறபடியினால்தான் ஆண்டவருக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. දෙවියන් වහන්සේ ඒ පාපය ගැන හරි දරුණු ලෙස හිතුවා. ஆனால் அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் மிகவும் கடினமாய் இருந்தார் அவர்கள் மேல். ඇයි දන්නවද දෙවියන් වහන්සේ අපේ ඇතුළාන්ත ජීවිතය ගැන ගොඩක් බලනවා. ஆனால் ஆண்டவராகிய தேவன் உள்ளத்திலே நாங்கள் நினைக்கிறதையும் சிந்திக்கிறதையும் அறிகிறவராய் இருக்கிறார். එළියෙන් කරන පූජාව එළියෙන් කරන ක්‍රියාවන් ඇත්තටම වැඩක් නැහැ. අපේ හදවත අවංකව දෙවියන් වහන්සේත් එක්ක කිට්ටු සම්බන්ධතාවයක් නැත්තම්. நாங்கள் வெளியிலே செய்கிறதான காணிக்கைகளா இருக்கலாம் அல்லது ஏதாவது அர்ப்பணிப்பா இருக்கலாம், எந்த காரியங்களா இருந்தாலும் எங்களுடைய இருதயத்தினூடாக அது செய்வது போல அல்லாது. උන්වහන්සේ බලන්නේ අපේ පිරිසිදුකම, අපේ ශුද්ධකම, අපේ අවංකකම. ஆண்டவர் பார்க்கிறார் உண்மையும் உத்தமம் உள்ள இருதயத்தையும் நடைகளையுமே அவர் பார்க்கிறார். ඒ මාර්ගයේදී අපේ ළමයින්ව යවන්න අපි අපේ උපරිම කැපවීම දරන්න අවශ්‍යයි. அவ்விதமான பாதைகளிலே எங்களுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு எவ்வளவு முழு மூச்சோட கூட அவ்வாறு நடத்துவதற்கு நாங்கள் எத்தனிக்க வேண்டும். හැබැයි මම එක දෙයක් කියන්න කැමතියි මෙතනදී. நான் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். අපේ උපරිම අපි කළ යුතුයි දෙමව්පියන් හැටියට. நாங்க பெற்றோர்களாக இருக்கிற பொழுது நாங்கள் கடைசி எந்த அளவுக்கு ஒரு உச்சக்கட்டத்திலே அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி, නමුත් දෙමව්පියන් හැටියට නැත්නම් දේව සේවකයෝ හැටියට නැත්නම් නායකයන් හැටියට අපේ ශුද්ධකම නිසා අපේ ළමයින්ට දේව රාජ්‍යයට ඇතුල් වෙන්න බෑ. ஆனாலும் கூட நாங்கள் ஊழியம் செய்யலாம் அல்லது நாங்கள் பெரியவர்களாக இருந்து நன்மை செய்யலாம். இவ்விதமாய் இருந்தாலும் எங்களுடைய இருதயம் சுத்தத்தின் நிமித்தம் நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி என் பிள்ளைகளை அவ்விதமாய் நாங்கள் நடத்த முடியாது. දෙවියන් වහන්සේ හැම පුද්ගලයාට නිදහස දීලා තියෙනවා හරි හෝ වැරදි දේ තෝරන්න. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய தேவன் அவர்கள் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், நன்மை தீன்மை அறியத்தக்கதாக. සමහර විට අපි ඔක්කොම හරි විදියට කරනවා. சில வேளைகளில் நாங்கள் எல்லா நன்மையான காரியங்களை செய்து வருவோம். නමුත් අපේ ළමයි තෝරලා යන්නේ වෙන මාර්ගයක. ஆனாலும் எங்களுடைய பிள்ளைகள் தெரிவு செய்வது தேவனுக்கு விரோதமான காரியங்கள். එතනදී அந்த இடத்தில் தான் තමන්ගේ ශුද්ධකම නිසා ඒගොල්ලොන්ට බැක්ඩෝ එකෙන් දේව රාජ්‍යයට එන්න බෑ. அந்த காரியத்தின் நிமித்தம் தான் எங்களுடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் அவர்கள் எங்களை பின்தொடர்ந்து வர முடியாமல் இருக்கிறது. ඉතින් හිතන්න එපා මගේ ළමයි அந்த காரியத்தின் நிமித்தம் பின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. හිතන්න එපා මගේ ළමයි දෙවියන් වහන්සේව ෆලෝ කරන්නේ නැහැ, දෙවියන් වහන්සේගේ මාර්ගය යන්නේ නැහැ. ඉතින් මගේ පැත්තේ මං දැන් මගේ දේවසේව වැඩි කරන්නම්
දෙවියන් වහන්සේ ඒ දේ දිහා බලලා මේගොල්ලොන්ට පොඩි එක්ස්කියුස් එකක් දෙයි. ஆனால் நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கோம், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அந்த விதமான ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் மனம் திரும்புவதற்கான சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. වෙනම තනියම අපිට දෙවියන් වහන්සේට ගණන් දීමක් කරන්න වෙනවා අපේ ජීවිතේ ගැන. தனித்தனியாக ஒவ்வொருவரும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். නමුත් දෙමව්පියන් හැටියට ඔබ හැම දේ කරලා තියෙනවා නම් ඒගොල්ලොන් වෙන මාර්ගයක යන්න තීරණයක් ගන්නවා නම් දෙවියන් වහන්සේ ඉස්සර අපිට ඔබ නිදහස්. ஆனாலும் கூட நாங்கள் சரியாக நடந்து காரியங்களை செய்து கொண்டு போகும் பொழுது பிள்ளைகள் பிழையான காரியங்களிலே அவர்கள் நடந்து போனார்கள்னா நாங்கள் தேவனுக்கு முன்பதாக சுத்தமானவர்களாக இருப்போம். ඔබේ ළමයිගේ වැරදි වලට ඔබට කවර් කරන්න බෑ. ஆனாலும் பிள்ளைகளுடைய பிழையான காரியங்களை நீங்கள் மூடி மறைக்க முடியாது. නමුත් ඒගොල්ලොන්ගේ වැරදි තීරණ වලට ඔබට ගණන් දෙන්න අවශ්‍යතාවයකුත් නැහැ. ஆனாலும் அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க முடியாது. ප්‍රශ්නේ මේකයි. අපිට පුළුවන් ද දෙවියන් වහන්සේ ඉස්සර අපිට කියන්න මට බාර දීපු අය වෙනුවෙන් මම මගේ උපරිම මම කරා. ஆனால் தேவனுக்கு முன்பாக நாங்கள் சொல்ல முடியும், எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு அந்த பிள்ளைகள் நிமித்தம் நாங்கள் என்ன செய்றோம், ஒரு உச்ச கட்டத்திலே எவ்வளவு எங்களால் செய்ய முடியுமோ அவ்வளவு காரியங்களும் செய்திருக்கிறோம் என்று சொல்ல முடியும். ඒලි ඔහුගේ පුතාලත් දෙන්නත් අසාර්ථකයි. ஆனால் ஏலியும் அவருடைய பிள்ளைகளும் என்ன செய்தாங்க, அவர்கள் ஒரு கவலையீனமான காரியங்களை செய்தார்கள். නමුත් සාමුවෙල් දෙවියන් වහන්සේ සාමුවෙල් වේලිට බාර දුන්නාම සාමුවෙල්ගේ ජීවිතේ සාර්ථකයි. ஆனால் சாமுவேலை ஏலியிடத்தை கொடுத்தார். ஆனா ஏலியிடத்திலிருந்த சாமுவேல் சரியானதை செய்தார். හන්නා ඇයට අවස්ථාවක්වත් තිබුණේ නැහැ එයාගේ ළමයාව ගොඩනගන්න. ஆனால் அன்னாளுக்கு அந்த தாய்க்கு தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததில்லை. නමුත් පාස් ඇබිගෙල් කිව්වා වගේ හන්නාට තිබුණේ එතන එයාගේ පුතාව නිදහස් කරන්න දේව කැමැත්තට නිදහස් කරා. ஆனால் அன்னாளுக்கு ஒரு விருப்பம் இருந்தது, தன்னுடைய பிள்ளையை அந்த இடத்திலே விடுதலையாக்குவதற்காக அது கொடுக்கப்பட்டது. අන්තිමට මම එක දෙයක් කියන්න කැමතියි. நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். සාමුවෙල් දැනගෙන හිටියේ නෑ දෙවියන් වහන්සේගේ කටහඬ මොන වගේ කටහඬක්ද කියලා. சாமுவேல் அறிந்திருக்கிறது இல்ல, அவனுக்கு தெரியவில்லை தேவனுடைய அந்த சத்தத்தை அந்த குரலை எப்படி கேட்கிறதுன்னு கூட அவன் அறிந்தவனாய் இல்லை. ඒලි ඉතා වැදගත් දෙයක් කරා මෙතන. ஆனால் ஏலி சரியான மிகவும் நன்மையான ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்தார். සාමුවෙල්ට දෙවියන් වහන්සේගේ කටහඬ හඳුනා ගන්න කියලා දුන්නා ඒලි. ஆனால் சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், தேவனுடைய குரலை கேட்பதற்கான ஒரு காரியத்தை சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஏலி. සාමුවෙල් හිතුවා මේක මිනිස්සෙක්ගේ කටහඬ. ஆனால் சாமுவேல் நினைத்தா இந்த சத்தம், இந்த கூப்பிடுதலின் சத்தம் இது மனுஷனுடைய சத்தமாய் இருக்குது என்று நினைத்தான். ඒලි තමයි දැනගත්තේ මේක දෙවියන් වහන්සේගේ කටහඬ. ஏலிக்கு தெரிந்து விட்டது இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி. ඒලි ඒ කටහඬ හඳුනා ගන්න සාමුවෙල්ට කියලා දුන්නා. அந்த சத்தத்தை கவனமாய் கேட்பதற்கு சாமுவேலுக்கு ஏலி கற்றுக் கொடுத்தான். නමුත් සාමුවෙල් දෙවියන් වහන්සේගේ කටහඬට ඇහුම්කන් දීලා මොනවද සාමුවෙල්ට ලැබුණ පණිවිඩය? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சத்தத்தை சரியான கேட்ட சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த காரியம் என்ன? ඒලිව ප්‍රිය නොකරන පණිවිඩයක්. ඒලිව ප්‍රීති වුණේ නැහැ. ஆனால் ஏலி என்ன செய்யல, சந்தோஷப்படவில்லை. මොනාද සාමුවෙල් කිව්වේ? ඒලිගේ පවුලේ විනාශය ගැන තමයි සාමුවෙල් කිව්වේ. என்ன அங்க சொல்லப்பட்டதுன்னா, ஏலியுடைய குடும்பம் வீணாய் போகிறது என்று சொல்லிதான் அந்த சத்தம் அவனுக்கு கேட்டது. නමුත් ඒලි මේක පිළිගත් විදිය අපිට ලොකු ආදර්ශයක්. ஆனாலும் கூட ஆச்சரியமான காரியம் என்ன, ஏலி அந்த காரியத்தை அறிந்து கொண்டான். සමහර විට අපි තරුණ පරම්පරාවක් ගොඩනගනකොට දෙවියන් වහන්සේ ඒගොල්ලොන්ව පාවිච්චි කරන විදිය අපිට සෙට් වෙන්නේ නැහැ. சில வேளைகளிலே இளம் பிராயத்தை கர்த்தர் உருவாக்கினார்னு சொன்னா அதை கேட்டு சகித்துக் கொள்ளுகிற தன்மை எங்களிடத்திலே இல்லை. ඇයි ඒගොල්ලොන් කරන සමහර දේවල් අපේ හෘද සාක්ෂියට ටිකක් අනිනවා. அவர்கள் செய்கிற காரியங்கள் எங்களுடைய மனசாட்சிக்கு அது ஒத்து வராமல் இருக்கிறது. ඒ මොහොතේදී අපේ ප්‍රතිචාරය මොකද්ද? ஆனால் அந்த வேளையிலே எங்களுடையதான சிந்தனை எப்படியாகி இருக்கிறது? අපේ
හෘද සාක්ෂියත් එක්ක මෙතන පොඩි ගැටුමක් තියෙන නිසා අපිට පුළුවන් ඒක ප්‍රතික්ෂේප කරලා කියන අනේ මන් දන්නේ නැහැ ඔයා මොනවා කියනවද මන් දන්නේ නැහැ ඒක නම් දෙවියන් වහන්සේගෙන් පණිවිඩයක් නෙමෙයි இதோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களுடைய மனசாட்சியின்படி அவங்களுக்கு சரியானதை நாங்கள் சொல்ல முடியாமல் இருக்கிறபடினால் அங்க சரியா இருந்தாலும் நாங்கள் சில வேளை அதை என்ன செய்கிறோம்னா அதை நாங்க அதை தள்ளி விடுகிறோம் ඔයා තරුණයි ඔයා මොනවද දන්නේ හරියට ඉගෙනගෙන එන්න මං කියලා දෙන්නම් நாங்க தீர்ப்பு வழங்குறோம் என்னது உனக்கு ஒன்று விளங்காது விளங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று சொல்லி அதை தள்ளி விடுகிறோம் නැත්තම් අපිට පරිණත අය හැටියට දෙමව්පියන් හැටියට සේවකයන් හැටියට අපිටත් දෙවියන් වහන්සේ කරන දේ හඳුනා ගන්න පුළුවන් කමක් තියෙන්න ඕනේ මේ මොහොතේදී. ஆனாலும் கூட நாங்கள் அறிந்தவர்களாய் இருக்கிறோம் வயதுள்ளவர்களாய் இருக்கிறோம் தேவன் சொல்லுகிறதான செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்து நாங்கள் செயல்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். මේ මොහොතේදී අපි නිහතමානීව හිතන්න ඕනේ මේ දේට මට කැමති නෑ මේ දේ මගේ ජීවිතයත් එක්ක ගැටෙනවා හැබැයි මං හඳුනා ගන්නවා මේක දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවක් சில வேளைகளில் இவ்விதமான காரியங்களை நாங்கள் உணரும் பொழுது சிந்திக்கும் பொழுது இது நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் சிந்திப்போம் இது எவ்விதமாய் நடக்குது என்று சொல்லி ஆனாலும் கூட தேவன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට දෙවියන් වහන්සේගේ වචනයට මම යටත් වෙන්න ඕනේ මේ මොහොතේදී. தேவனுடைய வார்த்தைக்கு தேவன் சொல்லுகிறதான காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களால் செயல்பட்டு கொண்டு வர வேண்டும். මේ දේ අපිට අපේ ශක්තියෙන් බෑ. எங்களுடைய பலத்தினால் இந்த காரியங்களை செய்ய முடியாது. ඒ දාන සාමාන්‍යයෙන් අපි හරි ආඩම්බරයි. ஆனாலும் கூட அந்த விதமான நேரத்துல தான் நாங்கள் என்ன செய்வோம் எங்களை உயர்த்தினவர்களாய் இருப்போம். හැබැයි අපිට තරුණ පරම්පරාවක් ඊළඟ පරම්පරාවක් ගොඩනගන්න කැමති නම් நாங்கள் அடுத்து வருகிறதான ஒரு பராயத்தை அதாவது உருவாக்க வேண்டும் இளம் பராயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் අපිට ඒක උඩින් කරන්න බෑ නායකයෝ පාලකයෝ වගේ. நாங்க தலைவர்களாக அவர்களை பரிபாலனம் செய்கிறவர்களாய் அவர்களை சரி கட்ட முடியாது. අපි ඒක යටින් නිහතමානීව තමයි කරන්නේ. அவர்களுக்கு உள்ளாக சென்றுதான் நாங்கள் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். එහෙම තමයි යේසුස් වහන්සේ අපිව ගොඩ නැගුවේ. அவ்விதமாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை உருவாக்கினார். උඩින් ඇවිල්ලා අපිට තර්ජනය කරලා අපිට බල කරලා එහෙම නෙමෙයි උන්වහන්සේ අපිව ගොඩ නැගුවේ. மேலிருந்து வந்து நம்மளை கட்டாயப்படுத்தியோ கண்டித்தோ விதமான காரியங்களை அவர் செய்யவில்லை. උන්වහන්සේ සේවකයෙක් වගේ ඇවිල්ලා අපේ පාද සෝදලා අපිව අඬ ගැහුවා උන්වහන්සේගේ සේවයට. හලෙලූයා. நம்மளோட வந்து நம்முடைய பாதங்களை கழுவி தன்னை தாழ்த்தியே அவர் என்ன செய்தார் நம்மளை உருவாக்கினார். අපි ආඥා කරමු. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். මේ මොහොතේදී හිතන්න මොහොතකට දෙවියන් වහන්සේ ඔබව කොහෙද තැන්පත් කරලා තියෙන්නේ? ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த நேரத்திலே உங்களை எங்கே கொண்டு செல்ல விரும்புகிறார் எப்படி நடத்த விரும்புகிறார் என்று சிந்தித்து ඔබ பார்ப்போம். වයසක කෙනෙක් නම් පොඩ්ඩක් හිතන්න ඔබ වටේ ඉන්න තරුණ අය ඊළඟ පරම්පරාව කවුද ඔබ වටේ ඉන්නේ? நீங்க வயதுள்ளவர்களானால் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்திலேயே சுற்றி நீங்கள் பார்த்து அங்கு இருக்கிறதான இளைஞர்களை அங்கு இருக்கிறதான இளம் பிராயத்திலே உள்ளவர்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். මේ අය වෙනුවෙන් ඔබ නැගී සිටින්න කැමතිද ලෑස්තිද? ஆனால் இவர்களோடு கூட நீங்க அமர்ந்திருக்க உட்கார்ந்திருக்க உங்களுக்கு விருப்பமா? දේව ප්‍රඥාව අවශ්‍යයි. தேவனுடைய ஞானம் முக்கியம். බය වෙන්න බෑ. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. කැළඹෙන්න බෑ. நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. දුර්වල වෙන්න බෑ. நாங்கள் தேவையற்ற காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. අනුන් ගැන අනුන් මොනවද කියන්නේ ඒගොල්ලෝ මොනවද කියන්නේ ඒව ගැන හිත ඉන්න වෙලාවක් නැහැ. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை காது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ඔබ ලෑස්තිද? நீங்கள் ஆயத்தமா? දෙවියන් වහන්සේ ඔබට දෙන ඒ වගකීම බාර ගන්න. தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான அந்த பாரத்தை அந்த அர்த்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள அதை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமா? ඔබ වැටි හිටි කෙනෙක් නම් நீங்க விழுந்து போனவர்களாய் இருந்தால் ඔබ හිතනවා නම් මගේ පවුලේ ඉන්නවා තරුණ අය නැත්නම් මගේ සභාවේ ඉන්නවා නැත්නම් අපේ ගෙවල් පැත්තේ ඉන්නවා තරුණ අය දෙවියන් වහන්සේ මට කැඳවීමක් මට මඟ පෙන්වීමක් මට වගකීමක් දෙනවා ඒ අය වෙනුවෙන් කැප වෙන්න. ඔබ එහෙම හිතනවා නම් මොහොතකට හිටගන්න අපි හැමදෙනාම ඇස් වසායිමු මේ මොහොතේදී. நாங்கள் எழும்பி நின்று நாங்கள் சிந்திக்க வேண்டும்.
நாங்கள் எங்களுடைய பணி, நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் உள்ளது, எங்களை அயலவர்களிடத்தில் இருக்கிறதான காரியங்களை குறித்து நாங்கள் எல்லாரும் எளிமை நின்று சிந்தித்து அவர்களை குறித்து நாங்கள் சற்று பார்க்க போகிறோம். දැන් ඒ තරුණ අය තමාගේ ළමයි වෙන්න පුළුවන්, තමාගේ නෑදෑයෝගේ ළමයි වෙන්න පුළුවන්, අසල්වැසියෝ වෙන්න පුළුවන්, පල්ලි අය වෙන්න පුළුවන්. ඒ අයගේ නම් දැන් සිහි කරලා දෙවියන් වහන්සේට යාඥා කරන්න ඒ අය වෙනුවෙන්. பிள்ளைகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், அயல் வீட்டுக்காரரா இருக்கலாம், அயல் வீட்டு கிராமமா இருக்கலாம், அந்த அவர்களுடைய இவ்விதமாய் நடந்து கொண்டிருக்கிறவருடைய பெயர்களை இப்பொழுது நீங்கள் மனதிலே எடுத்துக்கொள்ள போகிறீர்கள். කියන්න ස්වාමිනී මම කැප වෙනවා ඔබේ සේවයට. ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன் இந்த ஊழியத்துக்காக. නිහතමානීව බය නැතුව මේ අයට දේව වචනය උගන්වන්න. ஆண்டவரே, முழுமையாக தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் எத்தனிக்கிறேன். මම කැළඹෙන්න යන්නේ නැහැ, මම බය වෙන්නේ නැහැ, මම වැටෙන්නෙත් නැහැ. ஆண்டவரே, நான் பயப்படவும் இல்லை, கலங்கவும் இல்லை, நான் விழுந்து விடவில்லை இந்த காரியங்களுக்காக. මම කෙලින් හිට ගන්න යනවා. ஆண்டவரே, நான் நிமிர்ந்து நிற்க விரும்புகிறேன். මම ශුද්ධ ජීවිතයක් ගත කරන්න යනවා. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஜீவியத்திலே கலந்து கொள்ள போகிறேன். මම මගේ වගකීම මම බාර ගන්න යනවා ස්වාමිනී ඔබ වෙනුවෙන්. හalleluya. ஆண்டவரே, என்னுடைய பொறுப்புகளை உங்கள் நிமித்தம் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். හalleluya. Hallelujah. අපි ප්‍රඥාව ඉල්ලමු දෙවියන් වහන්සේගෙන්. ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ප්‍රඥාව නැතුව බෑ. ஆண்டவரே, உங்களுடைய ஞானம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ප්‍රඥාව දෙන්න ස්වාමිනී. ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க අපි ஆண்டவரே. දන්නේ නැහැ මේ තරුණ පරපුර මෙහෙවන හැටි අපි දන්නේ නැහැ ස්වාමී. ஆண்டவரே, இந்த இளம் பிராயத்தில் உள்ளவர்கள் விதமாய் செயல்படுகிறதை ஆண்டவரே செயல்படுகிறார், இதை குறித்து நான் அறியவில்லை ஆண்டவரே. ඔබ වහන්සේ අපිට මඟ පෙන්වන්න. ஆண்டவரே, எங்களுக்கு நீ முன்பாய் இருந்து கற்றுக் கொடுக்கும்படியா கேட்கிறோம். ඔබ වහන්සේ අපිට ඔබේ වචනය දෙන්න ස්වාමිනී. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ඔබ වහන්සේගේ ආලේපය අප මත ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. Hallelujah. ආමෙන්. මොහොතකට වාඩි වෙන්න. அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்க பாப்போம். මම තරුණ අයට නැගිටින්න කියනවා මේ මොහොතේදී. තරුණ නම් இளம் பிராயத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி நில்லுங்க. අවුරුදු 30 வாலிபர்கள், யுவதிகள் எழும்பி நில்லுங்க. අවුරුදු 30න් පල්ලෙහා අය හැමෝම 30 නැගිටින්න. வயதுக்கு கீழ்ப்பட்ட எல்லாரும் எழும்பி நிக்கலாம். 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட எல்லாரும் எழும்பி நில்லுங்க. අවුරුදු 30න් පල්ලෙහා. 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட எல்லாரும் எழும்பி நில்லுங்க. හalleluya. ඔබ තමයි මේ රටේ අනාගතය. நீங்க தான் இந்த தேசத்தினுடைய எதிர்காலம். දෙවියන් වහන්සේ ඔබව තෝරාගෙන තියෙනවා. ஆண்டவராகிய தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ඔබට ලොකු වරප්‍රසාදයක් ලැබිලා තියෙන්නේ අද මේ ස්ථානයට එන්න. பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்விதமான இந்த கூடுகைக்கு வருவதற்காக. ඒ දන්නවද ඔබට අවස්ථාවක් ලැබිලා තියෙනවා දේවියන් වහන්සේගේ වචනය ඔබගේ හදවතට ගන්න. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக. උන්වහන්සේගේ ආඥාව අහන්න ඔබට මේ chance එක ලැබිලා තියෙනවා. මේ අවස්ථාව ලැබිලා තියෙනවා. தரிசனத்தை வார்த்தையை கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. මේ මොහොතේදී ඔබ කැප වෙනවද දෙවියන් වහන්සේ ඔබට දෙන ඒ උතුම් කැඳවීමට? ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய உயர்ந்த காரியங்களை வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு உணர முடிகிறதா? මේක හරි අමාරු දෙයක්. මේක අමාරු දෙයක්. இது ஒரு கஷ்டமான காரியம்தான். තමන් වටේ ඉන්නේ පාපිෂ්ඨ මිනිස්සුયો. உங்களை சுற்றி இருக்கிறது பாவத்தில் உள்ளவர்கள். ඒ මිනිස්සුયો ඉබේම ලෝකේ දේවල් වලට යනවා. ஆனால் என்னாலும் அவர்கள் விரோதமான உலகத்தில் உள்ள காரியங்களுக்குள்ளே கடந்து போகிறார்கள். නමුත් දෙවියන් වහන්සේගේ ආලේපය ඔබ මත තියෙනවා නම් ඔබට පුළුවන් සාමුවෙල් වගේ ලොකු දෙයක් කරන්න ඔබේ ஆண்டவருடைய පරම්පරාවේ. அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் தேவனுடைய அபிஷேகத்தை பற்றி இந்த நீங்க அசைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய முடியும். ඔබගේ අත් දෙවියන් වහන්සේට ඔසවන්න මේ මොහොතේදී. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக. ස්වාමිනී මගේ මුළු ජීවිතය මම ඔබ වහන්සේට කැප කරනවා. ஆண்டவரே, என்னுடைய முழுமையான ஜீவியத்தை உம்முடைய சமூகத்துக்காய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். මට ලොකු දේවල් බෑ ස්වාමිනී. ஆண்டவரே, கர்த்தாவே, சுவாமி, நாங்க பெரியவர்கள் அல்ல. හැබැයි මට ශක්තිය දෙන්න ස්වාමිනී. ஆண்டவரே, என்னோட சத்தியால ஒண்ணுமில்லை ஆண்டவரே. මට වැටෙන්න දෙන්න එපා ස්වාමිනී. ஆண்டவரே, நான் நடுங்க என்னை விடாதே ඔබ ஆண்டவரே. වහන්සේගේ අත අල්ලගෙන ඉදිරියට යන්න මට ශක්තිය දෙන්න ස්වාමිනී. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை பிடித்துக்கொண்டு நான் முன்னோக்கி செல்வதற்கு எனக்கு உதவி செய்யும் ஐயா. ඔබගේ වචනයට මට පිපාසයක් දෙන්න ස්වාමිනී. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் எனக்கு தாகம் உண்டாக கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. දැනුමක් නැති තැන්වල මට දැනුම දෙන්න ස්වාමිනී. ஆண்டவரே, தெரியாத காரியங்களை தெரியாத இடத்துல என்னை கூட்டிக் கொண்டு போங்க ஆண்டவரே. ඔබගේ අරමුණ කරා යන්න මට ශක්තිය දෙන්න ප්‍රඥාව දුන මැනවි. ஆண்டவரே, உங்களுடைய திட்டத்தையும் ஞானத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ආමෙන්. Amen. ආමෙන්. God bless you. යේසු පිටයි.